ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்க ஊர்ல இருந்து நாங்க நடந்து கூட போயிடலாம், சரிங்களா? கொஞ்சம் பக்கத்துல தான் ஊரலிப்பட்டி, அதுக்கப்புறம் கிழக்கிக்காடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. தமிழ்நாட்டுல வந்து கும்பாபிஷேகமா இருக்கட்டும், இல்ல திருவிழாவா இருக்கட்டும், எல்லாமே நிறைய இது பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு மாதிரி நடக்கும்ல. இன்னைக்கு எங்க ஊர் பக்கத்துல அந்த கும்பாபிஷேகம் எப்படி நடந்ததுன்னு தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நாங்க ஒடிசாக்கு போறோம்ல, அதுல இருந்து நிறைய பேர் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் 2 பேருமே உட்காந்துருக்கோம். இது போரிங்கா இருக்காது. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டப்போ ஒரு 5-6 வீடியோல தொடர்ந்து சொன்னதையே மறுபடியும் கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கு வந்து சப்ஸ்கிரைபரே நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, அதுல அவங்க சொல்லியிருப்பாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, அதுல அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னென்ன கமெண்ட்டுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பி இல்ல ஏண்டி ஊருக்கு போறதுல? ஆமா தானே? அது உன்னுடைய மட்டும் நான் பார்க்கணும். ஏன் உனக்கு எப்படி இருக்கும் ஒடிசா போறது? பிடிக்கும், இருந்தாலும் அப்பா அம்மா வீடு தான் ஹாப்பி. ஆனா எங்க 2 பேருக்கும், நான் வந்து தமிழ் பொண்ணு, இவங்க ஒடிசா பையன். மேரேஜ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது இது ஒண்ணு மறந்துட்டேன். என்னன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நிறைய பேர் என்னோட வீடியோ தொடர்ந்து 2 வருஷமா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கண்டிப்பா இங்க ஆகஸ்ட் மாசம் இருக்கணும். ஆனா ஆகஸ்ட் மந்த்ல தான் பிரதர்ஸ் டே வருது, ரக்ஷபந்தன். அவங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ்ங்க. அது வந்து அண்ணா தங்கச்சி அக்கா தம்பிக்குள் ரொம்ப எமோஷ்னலா சந்தோஷமா இருக்கிற நாள். அதை வந்து என்ன கல்யாணம் பண்ணி நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களால கொண்டாட முடியல இல்லையா? இந்த டைம்லாம் நாங்க அங்க இருந்து ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே ராக்கி ஒண்ணு கட்டுவாங்கல்ல, கயிறு, அதை கட்டி விட்டாங்க. கட்டி விடும்போது இவங்க கிட்ட சொன்னாங்க, அந்த ரக்ஷபந்தன் பிரதர்ஸ் டே வர்ற வரைய நீ பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்னாங்க. ஆனா பத்திரமாலாம் இவர் பாத்துக்கல. அதுக்கு முன்னாடியே அறந்துருச்சு. ஆனா அக்காவும் மிஸ் பண்ணுவாங்க, இவரும் மிஸ் பண்ணுவாரு, எனக்கு புரியுது. அந்த டைம்ல நான் இங்க வந்தாதான் நான் ஹாப்பியா இருப்பேன். இவங்க அந்த சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இன்னொன்னு வந்து, நான் இங்க வந்துட்டு சந்தோஷமா எல்லாரையும் பார்த்து அங்க இங்க பேசி எனக்கும் சில டைம் தோணும் இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு. நான் என்னோட சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இவர் சந்தோஷமா இருக்க முடியும். இப்போ இவ்வளவு நாள் இங்க இருந்துட்டு மறுபடியும் போகும்போது கஷ்டமா இருக்கும். அங்க போனதுக்கு அப்புறம் நார்மலா ஆயிரும். இருந்தாலும் இங்க இருந்து போற டிராவல்ல கஷ்டப்படுவோம்ல, இவர் ஹாப்பியா இருப்பாரு. இதுதான் அங்க வரேன். 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்துட்டேன்னா ஃபியூச்சர்ல ஒன்னும் பிரச்சனை வராது, சரியா? எனக்கு புரியுது. ஆனா ஏன் இப்படி நம்மளுக்கு தலையில எழுதணும் சொல்லுங்க? நீங்க ஒன்ன சாக்ரிஃபைஸ் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன், நான் ஒன்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது தமிழ் பொண்ணா இருந்து இந்த ஹிந்தி பையனையோ இல்ல யாரையாவது நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா உன் ஹாப்பிக்காக எப்போதும் நான் தானே பண்ணிருக்கேன். அப்ப நான் எதுவுமே பண்ணல. என் பேர் வராது, என் பேர் எப்போதுமே வராது. நான் என்னதான் நல்லது இல்ல பண்ணல தானே? பண்ணிருக்குமா? இல்ல இல்ல நான் பண்ணிருக்குமா? நான் பண்ணலன்னு சொல்லும் போதே நீங்க ஒரு மாதிரி சிரிச்சிங்களா, அதுலயே தெரிஞ்சுக்கிட்டு நான் எவ்வளவு பண்ணேன். தேங்க்ஸ். ஈசா காயத்ரி அப்படிங்கிற ஐடியில இருந்து, சிஸ்டர் ஒரு அர்ஜென்ட் ப்ளீஸ் ரிப்ளை. நான் ஒடிசா என் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிட்டேன். 10 இயர்ஸ் ஆச்சு. நேம் பட்டேலா? பட்டேல். நேம் வந்து பட்டேல்னு இருக்கு. ஒடிசா மட்டும்தான் தெரியும். அவங்க கரூருக்கு ஆத்துல ரீச் ஒர்க்குக்கு வந்தாங்க. எதுவும் தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர்னு இருக்கு. இது வந்து ஊருக்கு போறதுல ரொம்ப முக்கியமானு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இது வந்து அவங்க எங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? நீங்க சொன்னீங்கல்ல அவங்க பேர் மட்டும்தான் தெரியும்னு. இப்போ அவங்க ஊர்லயே இப்போ இவங்களுக்கு வந்து டைட்டில் சிங், என்னோட பேர்லயுமே அது இணைச்சாச்சு, கார்த்திகா சிங்னு. இப்போ ஒவ்வொருத்தவங்களோட டைட்டில வச்ச கூட இந்த ஊரு அந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். பேரை வச்சு கண்டே பிடிக்க முடியாது. வெறும் பேரு மட்டும் சொல்லியிருக்கீங்க. அதுவும் 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்க. அவங்க பையனா பொண்ணாங்கிறது எனக்கு தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட ஆனா கண்டுபிடிக்க முடியாது சிஸ்டர், அதனால மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கமெண்ட் வந்து நம்ம 2 பேருமே பதில் சொல்ல போறோம் இங்க வந்ததுக்கு அப்புறம். சிஸ்டர் உங்க ஹேர் கேர் சொல்லுங்க, இப்போ ரொம்ப நிறைய க்ரோத் ஆகிருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம்? எனக்கே காய் போட்டாலும் கீழே விழுந்து
சாருக்கு முடி பயங்கரமா வளர்ந்துருக்கு. ட்ரிம்மர் வாங்கியிருக்காரு, இவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தான் வாங்கினாங்க. ஆனா தனியா அவர்னால பண்ண முடியலைங்களா, அதனால முடி வெட்டாம இருக்காங்க. நல்ல உச்சி குடுமி போடுற அளவுக்கு ஹைட்டா இருக்கு, அதனால முடிய தொட்டு விட்டு மேல வந்தது அவர் அப்படி பாக்குறாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் 2 பேருக்குமே பயங்கரமா முடி கொட்டுச்சுங்க. உண்மையாவே சொல்றேன். செப்டம்பர் அக்டோபர்ல எல்லாம் இவருமே சும்மா லைட்டா சீப்பு பார்த்தாரு அப்படின்னா 10-15 முடி இருக்கும். பயங்கரமா முடி கொட்டுது. ஆனா நீங்க சொல்றீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் முடி அதிகமாயிடுச்சுன்னு, அதுதான் என்னால நம்ப முடியல. தலை குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சா ரொம்ப நல்லது. இன்னொன்று, தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி முடியை நல்லா சிக்கு எடுத்துடணும். அதுவுமே முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நான் வந்து ஒடிசால இருக்கும்போதே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி கப்புலையோ இல்லை கிண்ணத்துலையோ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு ப்ரூ மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அதை மிக்ஸ் பண்ணி அப்படி யூஸ் பண்ணோன்னா நல்லாவும் முறை வரும். ப்ரூ யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து டவ் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன், வேற ஒன்றுமே பண்ணலை. உங்களுக்கே தெரியும், ஃபேஸ் மாஸ்க் போடும்போதே குளிர்ச்சி அதிகமாகி எனக்கு ஒத்த தலைவலி வருதுங்கிறனால நம்ம ஹேருக்கு என்னதான் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் எல்லாமே கொஞ்சம் குளிர்ச்சியாக யூஸ் பண்ணுறது தான் நல்லது. எனக்கு குளிர்ச்சி செட் ஆகாது, அதனால நான் எதுவும் பண்ணுறதில்ல. யாரோ இவங்க புது சப்ஸ்கிரைபர் தான், ஆல்வின் மகேஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து, சிஸ்டர் உங்கள் ப்ரெக்னன்சி வீடியோ போடுங்க, பாப்பா பிறந்தப்போ எப்படிலாம் கேர் பண்ணீங்க, பேபி ஃபுட்லாம் வீடியோ போடுங்க, உங்கள் பேபி வீடியோஸ் பார்த்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து தேஜு 3 மாசமா சென்னை எல்லாமே எப்போதுமே தாய்ப்பால் தான். நான் கிட்டத்தட்ட பாப்பாவுக்கு தாய்ப்பால் 1.5 வருஷம் கொடுத்தேன். அதுவும் மறக்கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்கே அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மறக்கடிச்சோம். அங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இல்லாட்டி 1 வருஷத்துக்கு அப்புறம்லாம் என்ன சாப்பிட கொடுத்தாலும் அடுப்பில் சுட்டு தான் கொடுப்பாங்க, இல்லாட்டி வேக வச்சு கொடுப்பாங்க. மசாலா சேர்த்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பாப்பாவுக்கு அந்த கோழி ஈரல் இருக்குல்ல, கோழி ஈரல் அதுக்கப்புறம் ஆட்டு ஈரல் எல்லாமே கூட மஞ்சள் பொடியும் உப்பு மட்டும் கலந்துட்டு இலையில சுடுவாங்க. ஓல்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். பாப்பாவுக்கு வந்து பச்சரிசி மாவு உப்பு சீனி எல்லாம் கலந்து அம்மியில் அரைச்சு அதையே ஒரு இலைக்குள்ள மடிச்சு வச்சு புடா பீட்டான்னு சொல்லுவாங்க, சுட்டு எடுக்கிற ஸ்வீட், அதுக்கு அந்த பேரு. அது மாதிரியெல்லாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. அது இல்லாம நான் பாப்பாக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னா, அவளுக்கு சாப்பாடு ஊட்டுற ஸ்டேஜ்ல காலையில சமைப்போல சுடு சாப்பாடு, அதுல வந்து அரிசி போடும் போதே உருளைக்கிழங்கு அதுக்குள்ள போட்டுருவேன். அரிசி வெந்து வர்ற டைம்ல உருளைக்கிழங்குமே வெந்துடும். அந்த உருளைக்கிழங்கு தான் மசிச்சு கொடுப்பேன், சாப்பாடு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். வேற எதுவுமே தனியா கொடுத்ததில்ல. அந்த 3 மாசத்துக்கு மேல ஸ்டார்டிங்ல வீடியோ போடும்போது செர்லாக் கொடுத்தேன். அதுவுமே இப்போ குழந்தைங்களுக்கு கெடுதின்னு சொல்றாங்க. அது இல்லாம பச்சரிசி மாவுல எல்லாம் தனியா செர்லாக் வந்துருச்சு, அது ஹெல்தின்னு இங்க சில பேர் சொல்லிக்கிறாங்க. எனக்கு சரியா தெரியல. ஆனா நான் ஃபர்ஸ்ட் சாப்பாடுலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி செர்லாக்கு தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நார்மலா அங்க எப்படி சாப்பிடுறாங்களோ அந்த மாதிரி. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஒடிசால சாப்பிடாத ஃபுட்டெல்லாம் கூட பாப்பா சாப்பிடுவா, எல்லாமே சுட்டு சாப்பிடுவா. சில பேர் அதை கேட்டுட்டு கூட சீன்னு நினைக்கலாம். ஆட்டுக்கால் இருக்குல்லங்க, முடியெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு சுடுவோம்ல, அந்த சுட்டுட்டு கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவ வேணும் நான் சாப்பிடுவேன்னு அடமுடிப்பா. அவ அப்படி சாப்பிடுவா. ஆமா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. கருவாடா இருக்கட்டும், ஒடிசால வந்து நிறைய டிஃப்ரெண்டான ஃபுட்டு வந்து என்னோட மாமனார் சாப்பிட்றது நான் நிறைய டைம் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். என்ன ஒரு காயா இருக்கட்டும், நண்டு கூட அவங்க சுட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பாப்பா செம்மையா சாப்பிடும். நான் நீ நல்லா சாப்பிடுன்னு தான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அது பழக்கம் இல்லைங்களா, அங்க வந்து சாப்பிட்றவங்கள பார்த்து ஹெல்திங்கிறனால தானே சாப்பிட்றாங்க, அதனால நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவேன். நானுமே பாப்பா அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம்லாம் நிறைய வீடியோ பார்ப்பேன். கேரட் வேக வச்சு கொடுக்கறது, ஆப்பிள் வேக வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி எதுவுமே நான் கொடுத்தது இல்லைங்க. நேச்சுரல் ஃபுட்டுக்கு எல்லாம் ப்ரோட்டீன் கிடைக்குது, அப்புறம் என்னது தேவைப்பட சொல்லு. இந்த மாதிரி சாப்பாடு தான் நான் அவளுக்கு கொடுத்தேன். நீங்க தமிழ்நாட்டுல வந்து உங்க குழந்தைங்களை எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக்அப் பண்ணுவீங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க நிறைய சொல்லுவாங்க. ஆனா நான் கொடுத்தது இந்த சாப்பாடு தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்டி சிங் அப்படிங்கிற ஐடியில இருந்து டிசம்பர் 5 எந்த ட்ரெயின்ல நீங்க கிளம்புறீங்க, நான் விஜயவாடா ஸ்டேஷன்ல வந்து பாக்குறேன், ப்ளீஸ் ரிப்ளைன்னு இருக்கு. எந்த ட்ரெயின்? சந்திராகச்சி எஸ்சி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சந்திராகச்சி எஸ்சி ஏசி, கடவுளே. சந்திரகாட்சி ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்.
அந்த ட்ரெயினில் தான் வரும். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறது வந்து காலையில் 8 மணி தானே? கரெக்டாக 8 மணியா? 8:10. 8:10. ட்ரெயின் நம்பர் வந்து 22808. ட்ரெயின் நம்பர் வந்து 22808. நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து சென்னைக்கு 3ஆம் தேதி நைட்டு கிளம்புவோம். ரிலேட்டிவ் வீட்டில் தங்கிட்டு 5ஆம் தேதி காலையில் கிளம்புவோம். விஜயவாடாக்கு எந்த டைமுக்கு வரும்னு என்னால் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்களும் கண்டிப்பாக விஜயவாடா வர்றதா இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து முன்னாடி கொஞ்சம் லேட் பண்ணேன். நான் எல்லாருக்குமே சடனாக ரிப்ளை பண்ணுற பொண்ணு இல்லை, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இங்கே அம்மா வீட்டில் வந்து சுத்தமாக நெட்வொர்க் கிடைக்காது. இதையுமே நான் வீடியோவில் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு டே vlog ஷூட் பண்ணும்போது இவரோட மொபைலில் வீடியோ எடுத்துட்டு என் மொபைலில் வீட்டுக்குள்ள எந்த இடத்துல வச்சாலும் சரி, எமர்ஜென்சி கால்ஸ் ஒன்லின்னு மட்டும்தான் வரும். அதனாலேயே அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிடைக்கிற சின்ன டைமில் மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். தொடர்ந்து ஒரு 5-6 நாளாக நான் வீடியோ போடாதனால எந்த மெசேஜுமே வரல, அதுதான் உண்மை. அதனால கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். விஜயவாடாவை நாங்கள் ரீச் பண்ணும்போது ட்ரெயின் எந்த டைமுக்கு அங்கே போகுதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் எங்களை மீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஊருக்கு போகிற விஷயமா நீங்கள் கேட்டிருந்த கமெண்ட்க்குலாம் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். நாங்கள் இங்கே கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு எப்படி பார்த்தோம், அங்கே எந்த மாதிரி கோவில் இருந்தது எல்லாமே வாங்க பாருங்கள். இது வந்து செவ்வாய்க்கிழமை நடந்த கும்பாபிஷேகம், சரிங்களா? நல்ல நேரம் வந்து காலையில் 9 to 10 மணி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஸ்ரீரங்கப்பட்டிலையுமே 9 to 10 தான் நல்ல நேரம், ஆனால் தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வந்து அசால்ட்டாக கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து போகும்போதே அப்பா ஆட்டோ வர சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்து வந்தோம். செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்தே நல்ல மழைங்க, கருமூட்டமாக இருந்தது வானம், அதனால கொஞ்சம் கருப்பாக தெரியும். நெக்ஸ்ட்டு ஆட்டோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஏறி கிழக்கு காட்டுக்கு வந்தாச்சு. ஐயர் மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க. நாங்கள் இதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். இந்த இடமே கொஞ்சம் தோப்பாக தாங்க இருந்தது. இந்த ஊருக்குமே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்னோட அவுட்ஃபிட் இது தான். பாப்பா வரும்போதே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டா. எப்போதுமே காலைல 8 மணி இல்லாட்டி 7:30 அந்த டைமில் தான் எழுந்திருப்பா. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுப்பி ஆளை குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வர்றோமா, தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டே இருந்தா. ஆட்டோவை விட்டு இறங்கும் போதே அங்கே தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மந்திரம் ஓதிக்கிட்டே இருந்தனால ஊற்றிருக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணி ஊற்றும் போது சாமி வரும், நிறைய பேர் சத்தம் போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு அசால்ட்டாக நின்றுட்டு இருந்தோம். பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கே முன்னாடி போகிறவங்க வந்து அம்மாச்சி தெரியுமாலாம் ஒரே ஓட்டம் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நின்ன டைமில் கூட்டம் எல்லாமே விலகி வரும்போதே நான் நினச்சேன் இன்னைக்கு அப்பா கிட்ட நல்லா திட்டு வாங்க போகிறோன்னு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, எங்கேயுமே இந்த டைமுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போய் நிறுத்தணும்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படின்னா அது நடக்கவே நடக்காதுமா. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்ததுன்னு இந்த பேச்சு தாங்க வாங்கினோம். இருந்தாலுமே நாங்கள் சந்தோஷப்பட்ட விஷயம் வந்து தண்ணி ஊற்றுறத பார்க்க முடியல. ஆனால் ஊற்றி முடிச்சுட்டு மேலே நிற்கிறவங்க வந்து தண்ணி தெளிப்பாங்கல்ல, கீழே நிற்கிறவங்க மேலே படணும்னு, அந்த டைம்லலாம் நாங்கள் போயிட்டோம். நல்லா நனைகிற மாதிரியே தெளிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப ஹாப்பி தான். எல்லோரும் சரி இந்த டைமுக்காவது வர முடிஞ்சதே அப்படின்னு தான் நினச்சோம். மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து அர்ச்சனை பண்ணுறவங்க அர்ச்சனை பண்ணாங்க, விபூதி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பொங்கல்லாம் கொடுத்தாங்க. கோவிலுக்கு வெளியவே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, அதனால் விநாயகரை கொஞ்சம் லேட்டாக காமிக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி கட்டியிருந்து அதில் ஒரு மேடை மாதிரி இருக்குது, அங்கே விநாயகரை வச்சுருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே அக்னி வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த நெருப்பு இருக்கும்லங்க, அதுக்குள்ளே காசு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் நின்னாங்கங்க, பாருங்களேன். நான் வந்து என்னோட அம்மா கிட்ட கேட்டேன், இந்த அக்னியிலேருந்து எடுக்கிற காசை என்னம்மா பண்ணுவாங்கன்னு. என் அம்மா சொன்னது வந்து இந்த காசை எடுத்துகிட்டு போய் பீரோவில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. மற்ற எல்லா ஊர்லேயும் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சீக்ரெட் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருக்கும்ல, எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அனலாக இருக்கும். இருந்தாலும் அது தேவை, அது ரொம்ப ராசி நல்லது அந்த மாதிரிலாம் நம்பி நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கும்பாபிஷேகத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுறதான் காமிக்க முடியல. கோவில் விநாயகரையாவது கண்டிப்பாக உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். கூட்டமாகவே இருந்தது, அதனால் அம்மா சொன்னாங்க கொஞ்சம் லேட்டாக காமிச்சிக்கலாம், இரு நான் பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லி எனக்கு பூ வாங்கிட்டு வந்தாங்க. தேஜு வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்களாம். அப்போ எல்லாம் மழை தூரிக்கிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் பேத்தி இல்லை, இந்த தீபாவளிக்கு நான் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த சாரி இன்னைக்கு தாங்க கட்டியிருக்காங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் தமிழ்நாட்டில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறாங்கன்னு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க. நான் எனக்குன்னு சொல்லி கேட்டேன், மேடம் கொடுக்குறாங்க. தண்ணி ஊற்றி முடிச்சதுமே பாட்டு போட்டாங்க, அதனால ஒரிஜினல் வீடியோ காமிக்க முடியல.
இன்னைக்கு தண்ணி ஊற்றுனாங்கல்லங்க, அந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு சின்ன விநாயகருக்கு எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க தெரியுமா? சூப்பராக வச்சுருக்காங்கல்ல. இந்த கோவிலுக்குன்னு தனியாக வாழை மரமாக இருக்கட்டும், அங்கே வச்சுருக்க விபூதியிலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு சாப்பாடை பற்றி எனக்கு ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் சோறு சோறு சோறு. உண்மையாகவே அந்த டைலாக் சூப்பராக இருக்கும். கண்டென்ட் வாய்ஸ் வீடியோ எடுக்கிறீங்களோ இல்லையோ, சாப்பாடுக்கு கரெக்டாக வந்துடுறீங்கன்னு சொல்லி சில பேர் காமெடியாக நினைக்கலாம் இல்லைங்களா? கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல அன்னதானம் நடந்தது. எல்லாருமே அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கும்போது அம்மா கூட படித்தவங்க ஒரு 3-4 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் சந்தோஷமாக ஷேர் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் கூட படித்தவங்கல்ல. அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம். என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். முதல்ல இலை போட்டுட்டு தண்ணி ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் பொங்கல். நெக்ஸ்ட்டு சாதம் வச்சாங்க. இது உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துருந்தாங்க. சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம். இது இல்லாமல் ரசம், பாயசம்லாம் சாப்பிட்டோம். உண்மையாகவே சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாம்பாரில் நெய் கலந்துருந்தாங்க. நெய் கலந்தனால தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையாகவே சாப்பாடு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது கூட்டம் இல்லாமல் இருந்தது. அப்போ தான் நான் சிலையே பார்த்தேன். விநாயகர் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தந்தி இருந்தாங்க. 2 சைட்லேயும் நாகம்மன் சுவாமி இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது எல்லாருமே தோப்பு வழியாக நடந்து தாங்க வீட்டுக்கு வந்தோம். அதிகமாக மழை இல்லை, ஆனால் மழை தூரிக்கிட்டு தான் இருந்தது. நடந்தே போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லவும் சரின்னு நடந்தே வந்துட்டோம். அந்த வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்குமே கிளைமேட் சரியில்லை. தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு தான் ஓரளவுக்கு வெயில் அடிக்குது. உங்கள் ஊர்லேயுமே ஒருவேளை தொடர்ந்து மழை பெய்யுது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ. பாய்.